அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று ஆண்களும், வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் பேசும் ஒரு பேட்டரி சல் போட்டு சாராயமே காய்ச்சறா. 4 வெங்காயத்தி மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? தொடங்கி ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இந்த ஆள் அடிக்கிற கூத்தா பாரு அப்படிங்கிற வரைக்கும் வீட்டு நீ உப்பு போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்தி கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல் என்ன நீ ஆனா இது முதல்ல ஆண்கள் தரப்பிலே போகலாம். நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. நம்ம சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஏதோ கேட்காம ஒரு ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேட்கறப்ப எத்தனைங்க பண்றது ஆச்சா போச்சா அப்படின்னு பயங்கர சவுண்ட் விட்டு இருப்பாங்க. ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావ్. அதுல ஒண்ணுமே இல்ல. ஒரு முட்டையை உடைச்சு போட்டு 2 பெப்பரை போட்டு திருப்பி போட்ட ஆம்லெட். இதுக்கு டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. முட்டையை உடைச்சு போட்டு பெப்பரை போட்டு திருப்பி போட்டா அது ஃபுல் பாயில் ஆம்லெட் இல்ல. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. இல்ல சார், அது ஃபுல் பாயில் இல்லையா? ஆனா என்ன எல்லோடா நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். உணவுக்கு இடையில் ஒரு ஆம்லெட் போடுவது உலகமகா விஷயம் அல்ல. சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடு. சமையல் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருந்தப்போ வந்து அசைவ உணவுகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்ன்றது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் ஊத்தி பட் பிராக்டிகலி அவர் சொன்ன மாதிரி ஒரு குழம்பை தாளிச்சு ஒரு கூட்டி ஒரு மீனை போட்டு குழம்பு இறக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆக்சுவலா சமையல்ல சைவ உணவு செய்வது சிரமமா அசைவ உணவு செய்வது சிரமமா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சைவ உணவு செய்யறது தான் கஷ்டம். ஒரு பேஸ் வந்து ஒரே பேஸை வச்சுக்கிட்டு அந்த கூட்டுற குழம்புல வந்து நம்ம எந்த மீனா போட்டு இறக்கிடலாம். ஒரு எறா பண்ணிருக்காங்க, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி பண்ணிடும். ஆனா நீங்க சொல்றப்பதான் சண்டே மட்டும் சமைக்கிற ஆள் மாதிரி தெரியல, 7 நாள் சமைக்கிற ஆள் மாதிரி இருக்கு. அவ்வளவு கிளியரா சொல்றீங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா இன்னைக்கு வெயிட்டா இருக்கு மெனு. அப்படியா? எங்க டைரக்டர் சொன்னாரு, சார் உள்ள நிறைய சாப்பிட வேண்டி இருக்கும் பாத்துங்க அப்படின்னாரு. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டிடுவான். அதனால காலையில 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பையில 7:30 மணிக்கு 2 தோசை சாப்பிட்டு நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஏமாத்தி விட்டுறாங்க. டீ காஃபி போடுறது நான் வீட்டில் கேட்டால் 15 நிமிஷம் ஆகும் சார். ஆனால் நம்ம பண்ண 5 நிமிஷம் தான் சார் ஆகும். ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு குலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இப்பதான் சமைச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வெசில் வாஷ் பண்ணிட்டு வருவோம். உடனே ஒரு சின்ன டீ கூட. பத்மா ஒரு காஃபி கொண்டா. நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கடுப்பாகும். காஃபி நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடுறேன். என்னன்னா இனிமே இதை பஞ்சாயத்தாக்காம வேணும்னா நம்ம போய் ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது உசிதம். அடங்கப்பா உசிதமணி. சார் வாரத்துல 5 நாள் நான் தான் சார் சமைக்கிறேன். 3 வேளை நீங்க தான் சமைக்கிறீங்க. ஆமாங்க சார். ஏன் என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சறேன், நமக்கு எதுக்குனே? இத சொல்லி தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. எங்க வீட்ல வைஃப் அவங்க தமிழ்நாடு காவல்துறையில ஒர்க் பண்றாங்க சார். போலீஸா இருக்காங்க. போலீஸா இருக்காங்க சார். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சார் நீங்க என்ன பண்றீங்க? சார் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. குடும்ப குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேங்க சார். வாவ். அதனால என் ஒய்ஃப் என்ன மனுஷன் சமையல்ல ஒரு நாள் செய்யறாங்க இல்ல 2 நாள் செய்யறாங்க, 3 வேளை ஏதோ ஒன்று செய்யட்டும். ஆனா சமைக்கிறேன் பேர் வழி இவங்க பண்ற அலட்டெல்லாம் என்னென்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? நான்லாம் வந்து ஒரு அளவுதான் எண்ணெய் ஊத்தணும் நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி கவுத்தி ஊசி வர. ரிச்சா பண்றேன்னு சொல்லி நமக்கு இன்னும் கொஞ்சம் கேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொலஸ்ட்ராலே வர வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தவிர பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி எல்லாம் போடுங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்கா 10 தடவை வந்து கேட்பாங்க. வந்து நல்லா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா. உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல. யாராவது வந்து அந்த கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா யார் செஞ்சதுன்னு சொன்னியா, நான் செஞ்சேன்னு சொன்னியா இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியான்னு சொல்லிட்டு ஒரு ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அப்புறம் அவங்க முன்னாடியே பில்டப் பண்ணுவாங்க. ஏன் இந்த அலப்பறை? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. செமையா செய்யற, சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து ஆனா வருஷக்கணக்கா அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. என்னைக்காவது நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன். நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யறது ஸ்பெஷல் சாப்பாடு. அப்போ ஒண்ணு பார்த்து செய்யறேன். நீங்க ஏனோ தானே செய்றீங்க, அதை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாப்ல. நீ என்னடா இவ்வளவு டெவலப் பண்ற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதேதான் அவங்களுக்கு
சேனலை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதே தான் திருப்பி திருப்பி செய்றாங்க. ஒரே எதுவா இருந்தானா எவகப்பா நம்மள நம்ம ஆக்குறதா சோறு நம்ம செய்யறதா சாம்பார் நம்ம வைக்கிறதா ரசம் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு, இதுல என்ன சார் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது இருக்குது? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அசிஸ்டன்ஸ் தான் சார், அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும், இதெல்லாம் இவங்க போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு ஆம்லெட் தான் சார், சின்ன ஆம்லெட் பண்றேன் நான் என்கிட்ட கேட்பாரு, சரி ஆம்லெட் தான் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். போனாருன்னா கிச்சன்ல ஒரு அலப்பறை பண்ணுவாரு. ஒரு ஆனியன் தான் உரிப்பாரு, அந்த உரிச்சது தோல் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபோர்க் ஒரு பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ண கப்பு ஒரு பக்கத்துல இருக்கும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் எனக்கும் புரியல. நல்லா சமையல் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டிருக்கலாம், காரத்தையே இவ்வளவு போட்ட இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இந்த மாதிரி பல குறைகள் சொல்லுவாங்க சார். அதுக்கு முகலட்சவன் வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா ஜால்ரா? இப்போ எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சதை தின்னுட்டு போவேன் இன்னை வரைக்கும், வீட்டுலயும் சரி ப்ரொடக்ஷன்லயும் சரி. போய் இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கலாம். 90% நான் முடிச்சுட்டு இருப்பேன் சார். ஜஸ்ட் கொதிச்சுட்டு இருக்கும், வருவாங்க, சும்மா ஒரு புதினா ஒரு இலையை போட்டு வேண்டியது, இல்லைன்னா ஏதாவது ரெசிபி வந்து அட்வைஸ் பண்றது. நான் அன்னைக்கு சமைக்கிறேன் நான் சொல்லிட்டேன், லெட் மீ டூ இட். ஆக்சுவலா இங்கிலீஷ் உங்ககிட்ட முதல் முறையா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையா ஒரு ஆண் வந்து சொல்றாரு, நான் தான் சமைக்கிறேன்ல என்ன விட்டுரு அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கும். என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறீங்க? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலே ஏறி மிதிப்பீங்க. உங்க சமையல் வந்து எப்போதும் செய்ய முடியுமான்னு தெரியும், அதுக்கு ஒரு சின்னதா ஒரு டெஸ்டிங் வைக்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன அது? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற? என்னது? உளுத்தம் பருப்பு. என்ன எழுதிருக்கீங்க? வெந்தயம். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஓ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல். ரவியா ரெவியா? இல்ல ரெவி. ரெவியா? ஹாய் ரெவி. சார் நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் சார், சோறு தான். மாமா குட்டி. மாமா குட்டியா? மாமா குட்டியா? பேசின பேச்சுக்கு தப்பா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அனிமேகல என்னடா வெக்கமா? ஆளுக்கு ஒரு ஸ்பூன் தாரேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? நீங்க எல்லாம் நினைச்சதே சொல்றீங்களே, நினைச்சதை யாரும் எழுதவே மாட்டீங்களா? தம்பி நீங்க சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு வேணாம், போய் உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சரி, அப்ப நேரடியாக சவாலுக்கு வந்துடும். நான் செய்யற இந்த வெஜிடேரியன் ஒரு உணவை உங்களால ஏன் டேஸ்ட்டுக்கு செய்ய முடியாது, யாராவது அப்படி சவால் விட முடியும்? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார். அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார் எதுவும் வேணாம், கடைசியா என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்ல சொல்லுங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கொஞ்சம் வெல்லம் சேர்த்தணுங்க சார். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். வெந்தயத்தை வறுத்து அரைச்சு போடணும். தேங்காவை அரைக்காம துருவி தூவி விடுவீங்களோ? ஃப்ரெஷ் தேங்காவை அரைக்காம துருவி போட்டுட்டு கொஞ்சோண்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியோ இல்ல கடை சாம்பார் பொடியோ எண்ணெயில வதக்கி போட்டா முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஸ்டெப் அதுதான் அரைச்ச விட்ட கல்யாண சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி. இப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே, அப்பாடா. பருப்பு உருண்டை குழம்பு, உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த பருப்பு உருண்டை குழம்புக்குலாம் உன்கிட்ட ரெசிபி இருக்கா? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தோரம் பருப்பு, காஞ்ச மிளகா, கீரை. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கீரை, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை அதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டா வாந்தி எடுத்து வாந்தி எடுத்துருவேன். கடலை பருப்பு கழுவி காக்காய் கொஞ்சம் ஊத்து. நக்கல்யா அவனுக்கு. அப்புறமா தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சு, வேணா புளி கூட கரைச்சி ஊத்திக்கலாம். வேணா. அதுக்கப்புறம் உருண்டை அதுல போட்டு உருண்டை எதுக்குள்ள போடுறது? அந்த குழம்புக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும்ல, அதுல சோலி முடிச்சு.
கொஞ்சம் இல்லம்மா மசாலா இன்னும் உருண்டை உருட்டெல்லாம் குழம்பு ரெடி ஆகல எதுல போடுறதுன்னு இப்ப ஏன்னா நீங்க சொன்னதுல என்ன உருண்டை பிடிக்கல குழம்பு ரெடி ஆகல. ஃபர்ஸ்ட் சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. சொன்னதே தப்பு. பருப்பே அவங்க சொல்ற பருப்பு தப்பு. ஆக்சுவலா கடலை பருப்பே இல்லைன்னா பட்டாணி பருப்பு தான் அதுக்கு போடவே செய்வாங்க. எனக்கு கடல இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போடுறவங்க போடுவாங்க, இல்லை போட மாட்டாங்க. அதை தனியா குட்டி குட்டியா உருண்டை எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் தனியா ஊற்றி ஃபுல்லா உருண்டையை பொரிச்சு எடுத்துடாம லைட்டா எண்ணெயில ஹீட் பண்ணி எடுக்கும். அது எதுக்காகனா குழம்புல உருண்டை வந்து உதிர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக லைட்டா மட்டும் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் நம்ம இவ்வளவு விவரமா பேசுது தம்பி யாரு? புளிக்குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சு கூட குழம்பு கூட்டி போட்டு உருண்டை எடுத்து போடலாம். முருங்கை நீங்க சொல்ற வந்து உங்க வீட்டு சமையல்ல வந்து பண்ணிருக்கிற மாதிரி ஒரு பருப்புண்ட குழம்பு. பட் ஜட்ஜி சார் கொஞ்சம் நியாயமா பேசுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க என்ன ரெசிபி சொல்லிட்டாங்கன்னு நீங்க அவங்களுக்கு வந்து இல்லைங்க பேசுறீங்க. எனக்கு இப்ப வந்து உருண்டையும் பிடிக்கல குழம்பும் வைக்கல என்கிட்ட சொல்றாங்க இந்த உருண்டை சமையல் உருண்டையை தூக்கி குழம்புல போடுறேன். மேடம் நீங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா தானே மேடம் செய்யலாம். எனக்கு என்ன இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. தப்பு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.